விதை விளைந்ததே, கார்முகில் மழைய எங்கள் ஊருக்குள் என்று நுழைந்ததே. முப்போகும் விளைந்த நிலமே, தமிழகத்தின் நெற்களஞ்சியமே. முப்போகும் விளைந்த நிலமே, தமிழகத்தின் நெற்களஞ்சியமே. ஏனோ இன்று கன்னட பூமியை செழிக்க வைத்தாய், தஞ்சை மண்ணினை தவியாய் இன்று தவிக்க வைத்தாய். என்னண்ணா உழுதுகிட்டு இருக்க? என்ன கொழுந்தாரே கேலியா? விதைக்கிறதுக்கு தான். அண்ணனும் மதனியும் வெள்ளந்திதான். இல்ல தம்பி, அடுத்த வாரம் காவேரியில தண்ணி வருது இல்ல, இப்பவே உழுது வச்சாதான். காவேரியில தண்ணியா? கர்நாடகாவில வரிசையா அணைய கட்டி வச்சிருக்கான், எப்படி நான் தண்ணி வரும்? போற காலத்துல தஞ்சாவூர் வானம் பார்த்த பூமியா மாறிடும். வேற ஏதாவது வேலை பார்த்து வச்சுக்கணே. போப்பா, உனக்கு எல்லாமே கேலிதான். என்ன கடனை உடனே வாங்கி கிணத்தை வெட்டுனா கவர்மெண்ட் இலவசமா மின்சாரம் தருது, ஏதாவது விவசாயம் செஞ்சு போச்சுக்கலாம்ல. கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கடன் இல்லாம மானத்தோட வாழறோம். என்ன 2000 ரூபாய் செலவாக போகுது, அறுவடை முடிஞ்ச உடனே மூஞ்சில எரிஞ்சிட வேண்டியதானே. கோடம் 5 ரூபாய் விற்கிது, காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தில் நிற்குது. 200 அடி தோண்டியும் இன்னும் தண்ணியை காணோமே. இன்னும் 20 அடி தோண்டினா போதும், அருமையான ஊத்து வந்துடும். அதுக்கு மட்டும் நீங்க ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. கிணத்துக்கு லோனு வாங்கி எல்லாமே போச்சு, பிணத்துக்கு ரத்த தானம் செஞ்ச கதையாச்சு. வட்டி கடன் வாங்காத ஏழைகளும் இங்குண்டா, வறுமையை ஜெயிக்க எங்களுக்கும் வழியுண்டா. இல்லையா, நீ பேங்க்ல வாங்கின லோனை கட்டவே இல்லை, அதனால உன் நிலத்தை ஜப்தி பண்றோம். தண்ணீரும் மண்ணும் தான் தாயின் தகப்பே, இப்போ எலிக்கறி திங்கிறா. ஏர் பிடிச்ச எல்லையே எலிக்கறி திங்கிறா, ஏர் பிடிச்ச எல்லையே. கஞ்சிக்கு வழியின்றி எலிக்கறி தின்னா, ருசிக்கு தின்னதா பல பேரு சொன்னாங்க. ஆறாக ஓடுதையா ஒரு விட்ட கண்ணீரு, நெஞ்சு குழி கேக்குதையா ஒரு சொட்டு தண்ணீரு. எப்ப பணம் திருப்பி கொடுக்க போற? 1 வருஷம் பொறுத்துக்குங்கய்யா. என் பொண்ணு மதுரையில பார்மசிக்கு படிக்குது. அவ படிச்சு முடிச்சதும் மெடிக்கல் மாதிரி ஏதாச்சும் ஒரு கடை வச்சு உங்க கடனை அடைச்சிடுறேன். அடுத்த வேளை கஞ்சிக்கே இல்லாம எலிகறிய தின்னவன் நீ எப்படி மெடிக்கல் கடை வைக்க போற? இன்னும் 1 மாசத்துல ஒரு கிட்னியை வித்தாவது எங்க கடனை அடைச்சிடுறேன். என்ன கிட்னியா? ஆந்திரா விவசாயிங்கெல்லாம் இப்படிதான்டா கடன் அடைக்கிறாங்க. நீங்களும் திருந்துங்கடா. சரி சரி, அது வரைக்கும் 10 வட்டிக்கு இந்த நிலக்கதவை கலட்டிட்டு போறேன். அதான் சரி. கட்டிடுறதையா, எப்படியாவது கட்டிடுறையா ஐயா. வேணாயா, கதவை கட்டிடுறதையா, எப்படியாவது கட்டிடுறையா ஐயா. வேணாயா, கட்டிடுறையா.
ஏங்க கடங்காரங்க கிட்ட இப்படி தினம் தினம் செத்து பொழைக்கிறதுக்கு மதுரையில இருந்து காவேரியை வர சொல்லுங்க. எல்லாரும் பூச்சி மருந்தை குடிச்சிட்டு நிரந்தரமா செத்து போல. விவசாயத்தை நம்பிட்டு இருந்தேன். பிச்சை எடுத்து குடும்பத்தை நடத்தலான்னா அது கூட தெரியாது. சோறு போட்ட கையந்தா பிச்சை கேக்குமோ, நியாயந்தான் கண் முன்னே இப்படி தோக்குமோ. எனக்கு நிறைய தரணும். எனக்கு தான் முதல்ல. உனக்கு அது என்னன்னு தெரியுமா? விஷம். அது சாப்பிட்டா செத்து போயிடுவோம். செத்து போயிட்டா அப்புறம் பசிக்காதுலக்கா. ராமா வேணாம்டா, ராமா வேணாம்டா மகனே. பஞ்சங்கான தஞ்சையில பட்டினி விதைச்சதாரு, கதிரருக்கும் பூமியில உசுரறுத்து போனதாரு. சோறும் மண்ணுதா சுடுகாடும் மண்ணுதா, சோறும் மண்ணுதா சுடுகாடும் மண்ணுதா. அம்மாவும் தம்பியும் நம்ம விட்டு போயிட்டாங்க தாயி. பாவிங்க, பூச்சி மருந்துல கூட கலப்படம் பண்ணிட்டாங்க. கடங்காரன் கருணையால் தற்கொலைதான் செஞ்சான், அரசாங்கம் வந்துதான் கணக்கெழுதி போறான். பெத்தவங்க கைவிட்டா யாரு இருக்கா இங்கேதான், வட்டிக்காரங்கை கொடுத்தா